ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த ஆலயத்துக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம்? தேவன் நம் நடுவில் வாசம் பண்ணுகிறார். தேவன் எழுந்தருளும் பொழுது சத்துருக்கள் சிதறுண்டு ஓடுவார்கள். ஹல்லேலூயா. தேவன் எழுந்தருள சத்துருக்கள் சிதறுண்டு ஓடுவார்கள் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. இன்னொரு இடத்துல என்ன இருக்கு? தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. இந்த சபையிலே, தேவ சபையிலே கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். அவர் எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னா அவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாருன்னு அர்த்தம். பெரிய ஒர்க்கை பண்ண போறாருன்னு அர்த்தம். உட்கார்ந்து பண்றது ஒரு ஒர்க், எழுந்து பண்றது ஒரு ஒர்க். ஹல்லேலூயா. அவர் எழும்புகிறார் என்றால் ஒர்க் இஸ் வெரி சீரியஸ் அப்படின்னு அர்த்தம். ஒரு சீரியஸான ஒரு ஒர்க்கை அவர் பண்றாருன்னு அர்த்தம். இன்றைக்கு தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே ஒருவேளை துக்கமுகமாய் நீங்கள் வந்திருந்தாலும் தேவன் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. வேதத்திலே எத்தனையோ பேருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றியிருக்கிறார். ஆலயத்திற்கு வந்து துக்கமாய் இருந்தவர்களை சந்தோஷமாய் மாற்றியிருக்கிறார். அது மாதிரி ஏராளமான பேரை நம்ம சொல்ல முடியும். இன்றைக்கு தேவன் அப்படியாக உங்களையும் சந்தோஷத்தினால் நிரப்புவாராக. கர்த்தர் இந்த காலை வேளையிலே ஒரு சிலரோடு பேச விரும்புகிறார். என் வாழ்க்கை இப்படியே இருந்துருமான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. God has planned for you. Hallelujah. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கை இப்படியே இருந்துராது. ஒரு மாதிரி அமைதியா போற மாதிரி இருக்கலாம். ஒரு மாதிரியா எப்பயுமே இந்த போராட்டத்தோடையே வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ, இப்படியே தான் வாழ்ந்துட்டு இருப்போமோ, அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் இப்படியே போயிடுமோ அப்படின்லாம் நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். நம்மளுடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கை நிச்சயமாய் மாற்றுவார். ஒரு காலம் வரைக்கும் தான் அன்னாளுடைய வாழ்க்கை ஒரு மாதிரியா போனுச்சு. ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் தாவீதுடைய வாழ்க்கை ஒரு மாதிரியா போனுச்சு. ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் பேதுருவினுடைய வாழ்க்கை ஒரு மாதிரியா போனுச்சு. ஆனா கர்த்தர் குறித்த நேரம் வந்த பொழுது அவர்கள் வாழ்க்கை சட்டனா தலைகீழாய் மாறினுச்சு. அது வரைக்கும் அவர்கள் தேவனுடைய பலத்த கரத்திலே அடங்கி இருந்தார்கள். எனவே கர்த்தரை விட்டு விலகிறாதீங்க, ஆண்டவரை விட்டு விலகிறாதீங்க, அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகிறாதீங்க, அவருடைய வார்த்தையை விட்டு விலகிறாதீங்க, ஆலயத்தை விட்டு விலகிறாதீங்க. ஆண்டவரோடு எப்பொழுதும் கூடவே இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, சந்தோஷமா இருக்கிறீங்களா? நான் ஏன் திருப்பி கேட்கறேன்னா, உங்க முகத்தை பார்த்தா ரொம்ப சோகமாக்குறீங்க. கொஞ்சம் சிரிச்சு, இல்ல பாஸ்டர் நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன், கொஞ்சம் லைட்டா சர்ச்சில் அப்படி தூக்க வர மாதிரி இருக்கு, அதனால கொஞ்சம் முகத்தை சோகமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. இல்லை நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் முகத்தில் கொஞ்சம் சிரிச்சு காமிங்க. சிரிச்சுட்டே சொல்லுங்க. ஆமா, ராணி அம்மா மாதிரி சிரிச்சுட்டே கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேங்க. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு பொதுவாக நான் செய்தி எடுக்கிற இந்த டைப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, நான் மைண்ட்ல நிறைய ஓடும். டெய்லி பைபிள் படிக்கிறோம்ல, பைபிள் படிக்கும் போது ஏதாவது ஒரு தாட்ஸ் மைண்ட்ல ஆண்டவர் போட்டுக்கிட்டே இருப்பார்ல. அந்த சில தாட்ஸ்லாம் வரும்போது இதெல்லாம் பேசினா கொஞ்சம் சர்ச்சில் பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னா நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும். நிறைய ஆசைப்படுவேன் இந்த மாதிரிலாம் பேசலான்னு. ஆனால் அந்த சனிக்கிழமை உட்காந்து இந்த செய்திக்குன்னு அதுக்குன்னு ஸ்பெஷலாக உட்காரும் பொழுது ஆவியானவர் பல நேரங்களில் வேற விதத்தில் டீவியேட் பண்ணி கொண்டு போவார், வேற விதங்களில் டீவியேட் பண்ணி கொண்டு போவார். அப்போ சரி, ஓகே, ஆவியானவருடைய வழிக்கு என்னை ஒப்பு கொடுப்பேன். நேற்று ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு வாரமா ஒரு காரியத்தை பேசணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நேற்று எதுக்குன்னு உட்காரும் போது ஆவியானவர் அதையே பேசுன்னு ரொம்ப என்னை சந்தோஷப்படுத்தினார். அதற்காக கர்த்தரை நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. பொதுவாகவே தேவனுடைய வசனத்தை நான் உட்காந்து இந்த ப்ரிப்பேர் பண்ணி செய்தி கொடுக்கணும், அதுக்காக ஒரு இதை பார்க்கணும் அதை பார்க்கணும், நோ நோ நோ. ப்ரிப்பரேஷன் கர்த்தரிடத்திலிருந்து தான். ஹல்லேலூயா. அவர் எனக்கு கொடுப்பார். அதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும்னு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேனே தவிர செய்தி தேவனுடையது.
கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நான் என்ன பேசணும்னு உட்காந்து பைபிளை புரட்டுறதெல்லாம் கிடையாது. என்ன பேச வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுவார், அதனுடைய காரியங்களை வெளிப்படுத்துவார். அதுக்கப்புறம் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்றதுக்காக மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணுவேனே தவிர, இது முழுக்க நான் எதுக்காக அதை நான் சொல்றேன்னா, இந்த வசனத்தை நீங்க கேட்கும்போது இன்னைக்கு சாம் பாஸ்டர் ஒரு பிரசங்கம் பண்ணாரு அப்படின்னு அவங்க முடிச்சிடக்கூடாது. கர்த்தர் என்னோடு பேசினாருன்ற உணர்வு உங்களுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த சின்ன சின்ன சாட்சிகள் எல்லாம் உங்களுக்கு நான் அவ்வப்போது நான் சொல்லிட்டு இருக்கேன். இது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லலை. ஆவியானவர் உங்களோடு என்ன பேச விரும்புகிறார் என்பதை நான் உங்ககிட்ட நான் சொல்ல வருகிறேன். ஹல்லேலூயா. எனவே இன்றைக்கும் தேவன் இன்னைக்கு நம்மளோடு என்ன பேச விரும்புகிறார் என்பதை கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் கொஞ்சம் டைரியில் நோட்லாம் பண்ணலை, அதனால டிரெக்டாகவே கொஞ்சம் ரா மெசேஜாக கொஞ்சம் போகலான்னு இருக்கேன் நான். அதனால என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம். எத்தனை பேர் பைபிளை கொஞ்சம் புரட்டி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு? ஹல்லேலூயா. ஆமாம், எப்பயுமே என்ன பண்ணிடுவோன்னா பிரசங்க டைமில் வந்து உட்காந்து ஒரு பாயிண்ட்டை கேட்போம், ஒரு 2 பாயிண்ட்டோ 3 பாயிண்ட்டோ கேட்டு ஒரு ஹல்லேலூயா ஆமென் போட்டு போயிடுவோம். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் பைபிளை கொஞ்சம் என்ன செய்ய போகிறோம், நம்ம எல்லாரும் புரட்டி அங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் புரட்டி லைட்டாக கொஞ்சம் வாசிச்சு கொஞ்சம் வசனங்களை கொஞ்சம் லேர்ன் பண்ண போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 31 35 வரைக்கும் இருக்கிற வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். போதும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடப் போகிறோம். எத்தனை பேர் பாடுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன், நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா என்று சொல்லி அந்த பாடலை பாட போறோம். ஹல்லேலூயா. இந்த பாடல் அல்ல, உங்களுடைய இருதயத்தினுடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஸோ உங்க இருதயத்தில் இருக்கிற அந்த அர்ப்பணிப்பை பாடலாக நம்ம பாட போகிறோம். எத்தனை பேர் பாட போறீங்க? ஆமென். பாடலாமா? என் ஜீவன் நாளும் சாவானாலும், உங்க சத்தம் தான் வரணும், உங்க சத்தம் தான் வரணும். ஜீவன் நாளும் சாவானாலும் பின்பற்றுவேன், நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன், என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். சொல்ல மறந்தேன் கல்வாரி சிநேகம் கல்லணையும் மாற்றும் விந்தை. சொல்ல மறந்தேன் கல்வாரி சிநேகம் கல்லணையும் மாற்றும் விந்தை. உற்சாக ஆவி தாங்கிட செய்தீர், உற்சாக ஆவி தாங்கிட செய்தீர். ஊரங்கும் அன்பை சொல்லிடவே
இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். திறப்பில் நிற்க, திறப்பிலே நிற்க தாவாரினேனே, தேசம் அழியாமல் காத்திடவே. திறப்பிலே நிற்க தாவாரினேனே, தேசம் அழியாமல் காத்திடவே. ஜெப ஆவி ஊற்றி பரிதபிக்க செய்தீர். ஜெப ஆவி ஊற்றி பரிதபிக்க செய்தீர். மாந்தர்காய்வும் முன்னே நின்றிடவே. மாந்தர்காய்வும் முன்னே நின்றிடவே. ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, நீர் இடைப்படுவீராக, நீர் எங்கள் மத்தியிலே பேசுவீராக. என் வாயை மறைத்து உம்முடைய சத்தம் துணிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிலே உட்கார்ந்து அவர் அநேக ஜனங்களுக்கு போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய தாயும் அவருடைய சகோதரர்களும் இயேசுவை பார்க்கும்படி வருகிறார்கள். ரொம்ப நாளாச்சே அவரை பார்ப்போம், எதுக்காக வந்தாங்கன்னு தெரியாது, பட் ஏதோ ஒன்று பார்க்கணும் பேசணும் அப்படின்றதாக வந்துறாங்க. அப்படி வந்திருக்கும் போது இயேசுவுக்கு அறிவிக்கப்படுகிறது, இந்த மாதிரி தாய் வந்திருக்கிறாங்க, சகோதரர் வந்திருக்கிறாங்க. அப்போ அங்க உட்கார்ந்திருக்கிற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வந்திருக்கும், அப்பா இவரை பெற்றெடுத்த தாய் எவ்வளோ பாக்கியவதி. ஹல்லேலூயா. அந்த எண்ணம் வந்திருக்குமா இல்லையா? அப்பா உலகத்தையே கலக்கிட்டு இருக்காரு, அநேகருக்கு சுகம் தராரு, இஸ்ரவேல் தேசமே இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்குது, அவரை எல்லாரும் ஹீரோவா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தாய் வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இந்த இயேசுவை பெற்றெடுத்த தாய் எவ்வளவு பாக்கியவதி. ஹல்லேலூயா. அப்ப அவங்க மடியில அவங்க வயிற்றுல இந்த பிள்ளை பிறந்திருக்குன்னா அந்த தாயினுடைய வயிறு எவ்வளோ களி கூறும் அப்படின்னு எல்லாரும் தாயை பற்றி, இந்த இயேசுவோடு கூட பிறந்திருக்கிற சகோதரர்கள் எவ்வளோ பாக்கியவான்கள், அவரோட தொற்றுப்பாங்க, அவரோட தூங்கியிருப்பாங்க, எவ்வளோ அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாய் பேசி கொண்டிருந்தார்கள். அப்போ இயேசு இதையெல்லாம் அறிந்து உடனே ஜனங்களை பார்த்து சொல்றாரு, எனக்கு யார் தாய் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், எனக்கு யார் சகோதரர் சகோதரி என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை யாரிடத்துல கேட்கிறார்? அங்க பார்க்கிற அங்க ஜனங்களிடத்தில் கேட்கிறார். இன்னும் தாயை பார்க்கல அவர், இன்னும் மரியாதை இன்னும் பார்க்கல. இங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து, யார் தாய் நீங்க நினைக்கிறீங்க? மரியாதை மட்டும் பார்த்து பாக்கியவதி என்று நினைக்கிறீர்களே. அந்த எண்ணங்களை புரிந்து இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற நீங்களே எனக்கு தாயும் என்னுடைய சகோதரரும் என்னுடைய சகோதரியுமாய் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த மரியாள் கிறிஸ்து இயேசுவினுடைய தாய் என்ற அந்தஸ்து அவங்களுக்கு ஏன் கிடைத்தது என்றால், அவர்கள் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று அர்ப்பணித்தார்கள். when she was youth, அவங்க ஒரு யங்ஸ்டரா இருக்கிறப்ப, அவங்க ஒரு வாலிப காலத்துல இருக்கிறப்ப, தேவனுக்காக என் வாழ்க்கையை கொடுப்பேன், தேவனுடைய வேலையை நான் நிறைவேற்றுவேன், தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில நான் செய்து முடிப்பேன். பரலோகத்திலிருந்து அந்த அழைப்பு வருகிறது, தூதன் மூலியமாய் அந்த அழைப்பு வருகிறது. ஆண்டவர் உன்னை தான் தெரிந்தெடுத்திருக்கிறார், உன்னுடைய கர்ப்பப்பையை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆர் யூ ரெடி? ஆர் யூ willing to carry the baby அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மரியாள் சொன்னாங்க, நான் கர்த்தருக்கு அடிமை. ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த இயேசுவை பெற்றெடுப்பதற்கான ஒரு அந்தஸ்தை அவர்கள் பெற்றார்கள். இயேசுவின் தாய் என்ற ஒரு அந்தஸ்து அவர்களுக்கு வந்தது. வந்துச்சா இல்லையா? ஒருவேளை அன்னைக்கு மரியாள் இப்படி சொல்லி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? அது வாய்ப்பு இல்லைங்க. நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் ஜெபிச்சுக்கிறேன், நான் வாரம் தவறாம கோயிலுக்கு போயிடுறேன்,
முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால் கொடுக்குற காணிக்கை நான் கொடுத்துட்றேன், ஆனால் இதை நான் ஏற்றுக்கிட்டேன்னா நான் பூமியில வாழும் பொழுதெல்லாம் கெட்ட பேரோட நான் வாழ வேண்டிய சூழ்நிலை உருவாகும். என்னோட கணவன் என்னை விட்டுட்டு போயிடுவாரு, நிச்சயதார்த்தம் பண்ணின கணவன் என்னை விட்டு போயிடுவாரு, இதெல்லாம் ஊருக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை கல்லை விட்டு அடிச்சு என்னை கொண்டு ஓட்டுருவாங்க, அப்படியே கொலை செய்யலைனாலும் என் வீட்டாரே என்னை கேவலமாக பேசுவார்கள், எனவே அந்த பெயரை நான் சுமந்து வாழ்வதை காட்டிலும் இந்த காரியத்தை நான் தொடவே மாட்டேன். ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், சரிங்களா? நீங்க செய்தி கேட்க வரல, நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப நீங்க ஒருவேளை மரியாள் அப்படி சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அப்படி ஒருவேளை மரியாள் நோ சொல்லியிருந்தால், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் பிரஷர் கொடுத்திருப்பார், இன்னும் கொஞ்சம் பிடிச்சி இழுத்து போட்டிருப்பார், முயற்சி பண்ணிருப்பார். அப்படின்னு நோ நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு? வேற ஒரு பெண்ணை சூஸ் பண்ணிருப்பாரு. அந்த பெண், ஒருவேளை அந்த பெண்ணுடைய பேர் எலிசபெத்னு வச்சுக்குவோம், அந்த பொண்ணோட பேரு எலிசபெத்னு வச்சுக்கோ, இல்லைன்னா ரெபேக்கான்னு வச்சுக்கோ, ஏதோ இல்லை ஒரு பேர் ஜான்சின்னு கூட வச்சுக்குவோம், சரிங்களா? அந்த பொண்ணு பேர் என்ன? ஜான்சி. இப்போ அந்த ஜான்சி பொண்ணு என்ன சொல்லுது? நான் ஏற்றுக்க ரெடி ஆண்டவரே, நான் ஆண்டவருக்கு அடிமை ஆண்டவரே. அப்படி வந்திருந்தா இயேசுவின் தாயார் அப்படின்னு யார் பேர் வந்திருக்கும்? ஜான்சி பேர் வந்திருக்கும். பாயிண்ட கவனிக்கணும். மரியாள் அன்றைக்கு தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்தபடியினால் இயேசுவின் தாய் என்ற அந்த அந்தஸ்தை அவர்கள் பெற்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இயேசுவினுடைய தாய் அல்லது இயேசுவினுடைய சகோதரன் அல்லது இயேசுவுக்கு ஒரு குடும்பம் ஒன்று இருக்கிறது. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அது அன்பு நிறைந்த இடம் ஒன்று உண்டுன்னு ஒரு பாடல் ஒன்று இருக்கு. அந்த இயேசுவின் குடும்பத்திலே ஒருத்தர் இன்வால்வ் ஆகணும், ஒருத்தர் என்ட்ரி ஆகணும்னா ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்கிற போது நீங்களும் இயேசுவினுடைய தாயாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் இயேசுவினுடைய சகோதரனாய் மாறுவீர்கள், நீங்களும் இயேசுவினுடைய சகோதரியாய் மாறுவீர்கள். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தேவ சித்தத்தை செஞ்சீங்கன்னா இயேசுவுக்கு தாயாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு குடும்பம் இருக்குங்க. என்ன குடும்பம்? இந்த டாவின்சி கோட்ல வந்த குடும்பம் இல்ல, சரிங்களா? இந்த டாவின்சி கோடுன்னு ஒரு மூவி எடுத்தானுங்க, கற்பனை காவியங்கள். அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கல்யாணம் பண்ணாராம், அந்த கல்யாணம் பண்ணி அவருக்கு குழந்தைகள் பிறந்துச்சான், அவருடைய சந்ததி இன்னமும் பூமியில இருக்குதான் அப்படின்னு அந்த கற்பனை கதையை படமாக்கி உலகத்துக்கு நிறைய பேர் தெரிவிச்சு என்கிட்ட சண்டைக்கெல்லாம் வந்தாங்க. அது எப்படி இது எப்படின்னு. நான் வசனத்தை பத்தி என்கிட்ட ஏதாவது கொஞ்சம் எதிர்த்து பேசினாங்கன்னா திருப்பி ரிப்ளை பண்ணாம விடவே மாட்டேன். இப்போ அதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். நான் உனக்கு தெரிஞ்சது நீ வச்சுக்க, எனக்கு தெரிஞ்சதை நான் வச்சுக்கிறேன், இப்போ நான் போயிடுறேன். ஆனா அப்ப நான் விடவே மாட்டேன். அது போராடி வசனத்தை ஜெயிச்சு காமிக்காம நான் விடவே மாட்டேன். ஆனா இப்போ அப்படி இல்லை, இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அந்த வேலையெல்லாம். கர்த்தருடைய பரிசு நான் மயம்படுவதாக. அப்போ அது கற்பனை காவியம், அது மனுஷன் சொல்லிட்டு போயிட்டான், அதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு எவிடன்ஸும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆனா நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாகவே ஒரு குடும்பம் இருக்கு. ஆனா நம்மை போல கல்யாணம் பண்ணி குடும்பம் கிடையாது. ஆனால் யாரெல்லாம் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் இயேசுவினுடைய சொந்த குடும்பத்திற்குள் வருகிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ திரும்ப கேளுங்க, பக்கத்துல பார்த்து கண்ணை பார்த்து கேளுங்க, நீங்க இயேசுவின் குடும்பத்தை சேர்ந்தவரா இல்ல வேற எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்? நாங்க எந்த குடும்பத்தை சேர்ந்தவர் என்று உங்களுக்கு தெரியுமா? எங்க பரம்பரை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க பாட்டன் பூட்டன் என்ன வேலை செஞ்சாரு தெரியுமா? திண்டுக்கல்லே எங்க தாத்தா தான் வீடு கட்டினாரு தெரியுமா? அப்படின்னு இன்னமும் குடும்பத்தை குறித்து பெருமை பேசுகிற காலமெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல செல்லுபடியே ஆகாது. ஆனால் ஒரு பெரிய குடும்பம் ஒன்று உண்டு உலகத்திலேயே, ஒரு பெரிய ரிச்சான பவர்ஃபுல்லான அல்லது ரொம்ப ராயல் குடும்பம் ஒன்று இருக்குது இந்தியா. உலகத்துல யார் தெரியுமா? உலகத்துல லிட்டரலாவே தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள், நாங்க we belong to a royal family அப்படின்னு. எலிசபெத் ராணி ஃபேமிலி தான் உலகத்திலேயே the royal family. அவங்க குடும்பத்தை போட்டாலே the royal family தான் போடுவாங்க. அவங்க தான் ராயல் ஃபேமிலி.
வேற எவன் பணக்காரனா இருந்தாலும் ராயல் ஃபேமிலி யாரு? எலிசபெத் ஃபேமிலி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. பட் டுடே God is telling you who is the royal family, who belongs to the royal family, the one who does the will of God. Hallelujah. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனே ராயல் ஃபேமிலியில என்ட்ரி ஆகிறார்கள். ஸோ நீங்களும் நானும் ராயல் பீப்புள். ஏன்னா நீங்களும் நானும் என்ன பண்றோம்? தேவ சித்தத்தை செய்கிறோம் நம்ம. ஹல்லேலூயா. சோ தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் ராயல் ஃபேமிலிக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகிறோம். இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை உங்க இருதயத்தில் விதைப்பாராக. தேவ சித்தத்தை இன்னும் அதிகமா செய்யணும், தேவ சித்தத்தை செய்து முடிக்கணும் அப்படின்ற உணர்வை இன்றைக்கு சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அநேகருக்கு இன்னைக்கு எஸ்பெஷலி இந்த பெந்தெகோஸ்தே சபையில் இருக்கிற பல விசுவாசிகளுடைய மென்டாலிட்டி என்ன தெரியுமா? இன்னைக்கு ஹல்லேலூயா, தேவ சித்தத்தை செய்கிறது யார் செய்ய வேண்டும்? அடிச்சாங்க பாருங்க, நான் சொல்லவே இல்லை, நீங்களே சொல்றீங்க பாருங்க. இதுதான் மென்டாலிட்டி. தேவ சித்தத்தை யார் பார்த்துக்கங்க? ஊழியக்காரங்க பார்த்துக்கங்க. எங்க வேலையை யார் பார்த்துக்கிறோம்? நாங்க பார்த்துக்கிறோம். ஊழியக்காரங்க தேவ சித்தத்தை செய்யட்டும், நாங்க என்ன பண்ணிக்கிறோம்? எங்களுடைய சித்தத்தை நாங்க என்ன பண்ணிக்கிறோம்? நாங்க செய்து முடிச்சுக்கிறோம் அப்படின்ற மென்டாலிட்டி இன்னைக்கு பல பேருக்குள்ள இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையான்னு நீங்களே சாட்சி. ஏன்னா நான் சொல்லவே இல்லை, நீங்களாவே அந்த பதில் என்ன பண்ணிட்டீங்க. சரி, பைபிள்ல இருந்து கொஞ்சம் அப்படியே ஒரு 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 ரிவைஸ் பண்ணுவோம். பைபிளை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவோம். நான் நிறைய கேள்வி கேட்க போறேன், டக்கு 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 டக்குன்னு பதில் சொல்லணும், சரிங்களா? நோ கிஃப்ட். ஆனா எல்லாருக்கும் நாங்கள் கை தட்டுவோம். நாங்க ஆதாம் என்ன வேலை செய்தார்? சொல்லுங்க. அப்பனா என்ன ஒர்க் வைக்கலாம்? பேர் என்ன வைக்கலாம்? விவசாய தோட்டக்காரன் வைக்கலாமா? ஏன்னா தோட்டத்தை தான் வேலை செஞ்சான். அவர் என்ன ஒர்க் பண்ணாரு? அவரு ஆதாம் வாஸ் a gardener, தோட்டக்காரர். ஆபேல் என்ன ஒர்க் பண்ணாரு? ஆபேலுடைய தொழில் என்ன? சூப்பர், ஆடு மேய்த்தார். அப்படியே கொஞ்சம் தள்ளி வருவோம். நோவா என்ன ஒர்க் பண்ணாரு? வேலையை கட்டினாரா? தொழில் தச்சு வேலையா? ஆசாரியா? மேபி, எனக்கு தெரியல. அவர் ஒரு விவசாயி. நோவா யாரு? பேசிக்கலி அவருக்கு பிடிச்ச வேலையும் அதான். அதனாலதான் பேழையை விட்டு இறங்கின உடனே என்ன வேலையை செஞ்சாரு? திராட்சை தோட்டத்தை செஞ்சாரு. அதனால அவர் ஒரு விவசாயின்னு வச்சுக்கலாமா? ரைட், ஓகே. அப்புறம் யாருக்கு வருவோம்? அப்படி நேரம் ஆபிரகாமுக்கு வருவோம். ஆபிரகாம் என்ன வேலை செஞ்சாரு நீங்க நினைக்கிறீங்க? ஆண்டவர் அழைப்பதற்கு முன்பதாக அவர் என்ன தொழில் செஞ்சிருப்பார் நினைக்கிறீங்க? விக்கிரக சிலை செய்த, அவங்க அப்பா தான் விக்கிரக சிலை செய்தவர்னு இருக்கு. இவன் வழிபட்டானும் இருக்குது. ஆனா நானும் கொஞ்சம் தேடி பார்த்ததுல என்ன கண்டுபிடிச்சேன்னா, அவனும் ஒரு பெரிய மெய்ப்பனா இருந்திருக்கான். அதாவது ஆபிரகாம் குடும்பம் ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம். அவங்க அப்பாலாம் பெரிய பணக்காரவங்க. தேவன் அழைப்பதற்கு முன்பதாகவே ஆபிரகாம் பெரிய கொழுத்த பணக்காரன். அதை நீங்க மறந்துடக்கூடாது, சரிங்களா? அதனால அவன் ஒரு பெரிய ஆடு மேய்க்கிற ஒரு வேலையை செய்து கொண்டு இருந்தான். அப்புறம் யாருக்கு வருவோம்? ஈசாக் என்னங்க வேலை செஞ்சாரு? என்ன தொழில் பண்ணாரு? விவசாயம் பண்ணார். ஈசாக்கு விவசாயம் பண்ணார். அப்புறம் யாக்கோபு என்ன வேலை பண்ணாரு? என்ன தொழில்? ஆடுகளை மேய்க்கிற ஒரு வேலையை அவர் செஞ்சார். அப்படியே நேரா கொஞ்சம் யாருக்கு வருவோம்? அப்புறம் யோசுவாக்கு வருவோம். மோசே என்ன வேலை செஞ்சாரு? அவன் எகிப்துல ஒரு பெரிய அபிஷியல், பெரிய ஆபீசர். அடுத்த பார்வோன், சொல்ல போனா அடுத்த கிங் ஆகுவதற்கான ஒரு கவர்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய பொசிஷன்ல இருந்தாரு. ஹல்லேலூயா. இருந்தாரா இல்லையா? யோசேப் யாரு? யோசேப் என்ன ஒர்க் பண்ணாரு? யோசேப்புடைய தொழில் என்னவா இருந்துச்சு? ப்ரொஃபஷன் என்னவா இருந்துச்சு? பிரைம் மினிஸ்டர். அவர் என்ன ஒர்க் பண்ணாரு? அவரு யோசேப்பு பிரைம் மினிஸ்டர். அப்புறம் மோசே, அவர் ஒரு நெக்ஸ்ட் பார்வோனா இருந்தாரு. அப்புறம் யோசுவா, அவர் ஒரு பெரிய வாரியர், ஒரு பெரிய யுத்த வீரரா இருந்தாரு. ஹல்லேலூயா. சரி, ஓகே. இப்படி அப்படியே நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போனீங்கன்னா கொஞ்சம் தாவீதுக்கு வருவோம். தாவீது என்ன ஒர்க் பண்ணாரு? ஆடு மேய்ச்சார். அப்படியே கொஞ்சம் தள்ளி போவோம், டக்குன்னு முடிக்கலாம் பைபிளை.
அப்புறம் அப்படியே இந்த நெஹேமியாவுக்கு வருவோம். நெஹேமியா என்ன ஒர்க் பண்ணாரு? பானபாத்திரக்காரன்னா ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருந்து, அது ஒரு சாதாரண வேலையா? பெர்ஷியா நாட்டினுடைய அரண்மனையில ராஜாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறான். பெர்ஷியா நாடுனா வெறும் பெர்ஷியா நாடு மட்டும் கிடையாது, 127 கண்ட்ரிஸ் ஆளுகை பண்ற ஒரு நாடு. சொல்ல போனா முழு உலகத்தையும் ஆளுகை பண்றாரு அன்னைக்கு இருந்த ராஜா. அந்த முழு உலகத்தையும் ஆளுகை பண்ற ராஜாவுக்கு கீழே நிக்கிற ஒரு பானபாத்திரக்காரன், கப்பேரர். ஹல்லேலூயா. சோ ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷன், மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தார். ரொம்ப நிறைய பாத்தீங்கல்ல. ஹல்லேலூயா. இன்னும் நிறைய இருக்கு, சொல்லுவதற்கு நேரம் கிடையாது. இது வரைக்கும் நீங்க தெரிஞ்ச புதிய ஏற்பாட்டுல 2 பேரை சொல்லிடுவோமா? பேதுரு என்ன ஒர்க் பண்ணாரு? ரைட், ஓகே. மத்தேயு என்ன ஒர்க் பண்ணாரு? வரி விழிச்சு ஆயக்காரன் ஒர்க் பண்ணாரு. சரி, ஓகே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இவங்க எல்லாரும் நீங்க பேசின இத்தனை பரிசுத்தவான்கள் யாராவது பாஸ்டரா இருந்திருக்காங்களா? சபையை வச்சு நடத்தினாங்களா? இத்தனை பேர் யாராச்சும் ஸ்தாபனத்தின் தலைவராக இருந்திருக்காங்களா? சொல்லுங்க. இவங்க எல்லாருமே ஹீரோஸ் ஆஃப் த பைபிள். பைபிளை இவங்களை வச்சு தான் இருக்குதே, இவங்களை வச்சு தான் கர்த்தரே எழுதியிருக்கிறாரு. நம்ம மெயினான எத்தனை எல்லாரையும் உள்ள கொண்டு வந்தாச்சு. இவங்க யாராச்சும் பாஸ்டரா? இவங்க யாராச்சும் ஸ்தாபன தலைவர்களா? இவங்க யாராவது ஊழியக்காரனா? இல்ல. இவங்கெல்லாம் யாரு? உங்களை போல ஒரு தொழில் பண்ற ஆளு. பக்கத்துல கைப்பிடிச்ச சொல்லுங்க, எல்லாம் நம்பாள் தான். ஏன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த காலத்துல விசுவாசிகள் ஊழியக்கார அவங்க அந்த வேலையை செய்ய வந்திருக்கிறாங்க. அப்கோர்ஸ் ஊழிய வேலை செய்வதற்காகவே கர்த்தர் சிலரை பிரித்தெடுத்தார். ஆரோன் ஃபேமிலி, எஸ்ரா, சில தீர்க்கதரிசிகள், எலியா, எலிசா. இவங்க மட்டும் தான் ஹீரோஸ் ஆஃப் த பைபிளா? இல்லையே. எலியா, எலிசாலாம் பியோர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வந்தவங்க. ஆனா இவங்க மட்டும் பைபிள்ல ஹீரோஸ் கிடையாது. தொழில் செய்தவர்களும் பைபிள்ல ஹீரோவா இருந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமா, இன்னும் நிறைய பேர் சொல்ல முடியும். நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, அவர்கள் தேவ சித்தத்தை செய்ய முடியும் போது, தொழில் செய்யற, வேலை பார்க்கிற, பெரிய ஆபீசரா இருக்கிற, பெரிய அபிஷியல் போஸ்டிங்ல இருக்கிற, பிசினஸ் பண்ற, ஆடு மேய்க்கிற நீங்கள் ஏன் தேவ சித்தத்தை செய்கிறதில்லை? ஹல்லேலூயா. இத்தனை நேரம் கேள்வி கேட்டீங்க பாஸ்டர், டக்கு டக்குன்னு பைபிள்ல இருந்து பதில் சொல்லிட்டேன். இப்ப என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும் போது அதுக்கு பதில் இல்லைன்ற மாதிரி என்ன நீங்க பாக்குறீங்க. அவர்களால் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும் போது ஏன் உங்களால் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருவதே இல்லை? அதற்குரிய காரணங்களை தான் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் தேவ சித்தத்தை செய்யணும்ன்ற ஆசை இருக்குதுன்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. செய்ய முடியாமல் போவதற்கான காரணம் என்ன என்பதை கொஞ்சம் நம்ம ஆழமாய் கொஞ்சம் பார்க்க போறோம் பைபிள்ல. இன்னைக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பைபிளை கொஞ்சம் அங்கும் இங்கும் என்ன பண்ண போறோம், புரட்டி பைபிள் அப்படி என்னதான் இருக்கு, அப்படி என்னதான் ஆண்டு நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாருன்றத கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை. இந்த ஒரு ஃபர்ஸ்ட், கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இந்த சம்பவம் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த பேரபிள், இந்த உவமை எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் கை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லா உவமைகளுக்கும் இந்த உவமை தான் பேஸான உவமை. சொல்லுங்க, இந்த உவமை தான் பேஸான உவமை. ஹல்லேலூயா. சோ the base parable, இந்த பேஸான பேரபிளை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலனா, இதற்கு பின்பு சொல்ல வருகிற எந்த பேரபிளையுமே உங்களால என்ன செய்ய முடியாது? இந்த உவமை உங்களால புரிஞ்சுக்க முடியலனா, இதுக்கு பின்னாடி வருகிற எந்த உவமைகளையும் உங்களால என்ன செய்ய முடியாது? புரிஞ்சுக்க கொள்ளவே முடியாது. எனவே இந்த உவமையை நீங்க நல்லா லேர்ன் பண்ண வேண்டியது அவசியம்.
அதனால இன்னைக்கு நான் அந்த ஊமையை பத்திலாம் நான் பெருசா பேச வரல. ஆனா இந்த ஊமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு மட்டும் நான் செக் பண்ண விரும்புகிறேன். ஒரு விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டு போனான். கையில கொஞ்சம் விதைகளை எடுத்து விதைக்க ஒருவன் புறப்பட்டு போனான். விதைக்க பொழுது அவன் விதைக்க ஆரம்பித்தான். முதல்ல எங்க விதைத்தான்? சத்தமா சொல்லுங்க. இந்த பின்னாடி இருந்தெல்லாம் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன். வழி அருகே கொஞ்சம் விதைகள் விழுந்தது. அவன் போய் விதைக்கல, சில விதைகள் என்ன பண்ணுச்சு? வழி அருகே விழுந்தது. வழி அருகே விழுந்த போது உடனே என்ன நடந்துச்சு? ஆகாயத்து பட்சிகள் வந்து பட்சித்து போட்டது. ஹல்லேலூயா. வேற சில விதைகள் எங்க விழுந்துச்சு? அடுத்தது கற்பாறையில் விழுந்துச்சு. கற்பாறையில் விழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆனுச்சு? ஆழமான மண் இல்லாத காரணத்தினால, ஈரம் இல்லாத காரணத்தினால, வெயில் ஏறின காலத்தினால என்ன நடந்துச்சு? கருகி போய்விடுச்சு. ஹல்லேலூயா. அடுத்த சில விதைகள் எங்க விழுந்துச்சு? முள்ளுள்ள இடங்களில் விழுந்துச்சு. முள்ளுள்ள இடங்களில் விழுந்த போது என்ன ஆச்சு? இது வளர்ந்துச்சு. ஆனா அதோட முள்ளும் சேர்ந்து வளர்ந்து இந்த செடி என்ன பண்ணிருச்சு? நெருக்கி போட்டுருச்சு, வளர விடாம பண்ணிருச்சு. இன்னும் சில விதைகள் எங்க விழுந்துச்சு? நல்ல நிலத்தில் விழுந்துச்சு. அது என்ன ஆச்சு? பலன் கொடுத்துச்சு. 30, 60, 100 பலன் கொடுத்துச்சு. அப்போ என் சீஷர்கள் வந்து கேட்கறாங்க, ஆண்டவரே நீங்க ஏன் ஊமையில பேசிட்டு இருக்கிறீங்க? இந்த ஊமையை பத்தி என்ன கொஞ்சம் என்ன பண்ணுங்க, சொல்லி கொடுங்கன்னு கேட்கும் போது இயேசு சொல்றாரு, இந்த அடிப்படையான இந்த ஊமையே உனக்கு தெரியலனா இதுக்கு பின்னாடி நான் ஊமையா தான் நான் பேசவே நான் போறேன், எப்படி நீ அறிஞ்சுக்கொள்ள போற? பட் ஸ்டில் அவர்களுக்கு இந்த ரகசியம் வெளிப்படாது, ஆனா உங்களுக்கு வெளிப்படும். ஏன்னா நீங்க என் சமூகத்துல இருக்கிறீங்க, என் சமூகத்தை நாடுறீங்க, என் பாதம் ஒன்றே போதும் அமர்றீங்க. ஹல்லேலூயா. என்னை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சுக்கொள்ளணும்னு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு ஊமையும் சொல்றேன், ஊமையோட அர்த்தத்தையும் சொல்றேன் அப்படின்னு இயேசு பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு ஊமையோட அர்த்தத்தை சொல்லி கொடுத்தார். ஹல்லேலூயா. சரி, இப்ப நீங்க தான் சொல்லணும், ஊமையோட அர்த்தம் என்ன? வழி அருகே விழுந்த நிலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரோட்டு மேலதான். இயேசு சொன்ன ரகசியம் சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பாங்க, சாத்தான் வந்து வார்த்தையை என்ன பண்ணிட்டு போயிருவான்? எடுத்துட்டு போயிருவான். ஹல்லேலூயா. சாத்தான் வந்து எடுத்துட்டு போயிருவான். ரெண்டாவது, கற்பாறையில விழுந்த விதை, அதுக்கு என்ன ஆண்டவர் சொன்னாரு? வார்த்தையை கேட்பாங்க. வார்த்தையை கேட்பாங்க, சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா போராட்டம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், ஆல் டவுன். ஹல்லேலூயா. மூன்றாவதுக்கு காரியத்துக்கு, அந்த முள்ளுள்ள காரியத்திற்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? உலக கவலை வார்த்தையை விருத்தி அடைய பண்ணாம என்ன செஞ்சிரும்? நெருக்கி போட்டுரும். ஹல்லேலூயா. அடுத்து நான்காவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நல்ல நிலத்துல விழுந்துச்சுன்னா அது 30, 60, 100 என்ன செய்யும்? அது பலன் கொடுக்கும். அப்படின்னா என்னது? வார்த்தையை அக்செப்ட் பண்றாங்க, வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அதன்படி நடந்து தேவனுடைய கனிகளை, தேவன் விரும்புகிற அந்த கனிகளை அவர்கள் என்ன செய்கிறார்களா? அந்த வசனத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் வாசித்து முடிச்சிருவோம். தேங்க்யூ ஜீசஸ். 8வது வசனத்தை வாசிங்க. 4:8. விழுந்தது ஓங்கி வளருகிற பயிராகிய 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. இப்போ அதனுடைய விளக்கத்தை இயேசு 20வது வசனத்துல சொல்றாரு. வாசிக்கலாம். வசனத்தை கேட்டு, நல்ல கவனிங்க, வசனத்தை சொல்லுங்க, வசனத்தை கேட்டு. அடுத்தது ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. சோ இந்த வசனத்தின் மூலியமா, இந்த உவமையின் மூலியமா விதை என்பது என்ன? தேவ வசனம், தேவ வார்த்தை. தேவ வார்த்தை நல்ல நிலமாகி உங்க இருதயத்திற்குள்ள கேட்கும் பொழுது, இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? இது ஆவியானவர் பேசுறாருன்னு உணர்வு இருக்கா?
அப்ப இந்த வசனம் உங்க செவிகள் மூலியமா உங்க இருதயத்துல பதிவு பண்ணும்பொழுது நீங்கள் கேட்கிறீர்கள், கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். இட் இஸ் நாட் அபவுட் உங்க காது கேட்குதான் ஆண்டவங்க பேசல, கேட்க வேண்டும் என்று உங்க இருதயம் என்ன செய்யுது, வாஞ்சிக்குது. அதுதான் இங்க ஆண்டவர் பேசுறாரு. நீங்கள் அதை கேட்டு அப்புறம் என்ன பண்றீங்க, ஆமா கரெக்ட், கர்த்தர் பேசுறது கரெக்ட் அப்படின்னு நீங்க அதை அக்செப்ட் பண்ணி 1:30 1:60 but these are the ones sown on good ground, those who hear the word, accept it and bear fruit. அந்த வசனம் போட்டிருக்கு இங்க, பலன் கொடுக்கிறார்கள் போட்டிருக்கு. ஆங்கிலத்துல அவர்கள் கனி கொடுக்கிறார்கள் அப்படின்னு போடுது. என்ன கொடுக்கறாங்களா, கனி கொடுக்கறாங்க. இந்த பேரபிள, இந்த உவமைய எதுக்கப்புறம் அதை பேசுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த மரியாளுடைய சம்பவத்தை வைத்து தேவ சித்தத்தை செய்கிறவர்களே என்னுடைய தாயாரும் சகோதரரும் சொல்லிட்டு உடனே எதை பத்தி பேசுறாரு, இப்போ இந்த விதைகளை பத்தி பேசுறாரு. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேவ வார்த்தை உங்க இருதயத்துல பதிவு பண்ணப்படலைனா, தேவ வார்த்தை உங்க இருதயத்துல எழுதலைனா, நீங்கள் தேவ சித்தத்தை செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்க சும்மா ஏதோ நினைக்கிறீங்க. இந்த உவமையை பத்தி இதுல ஆழமான ரகசியங்கள் உண்டு. ஆண்டவர் நீங்கள் இந்த பூமியிலே என்ன செய்ய வேண்டும் என்று வார்த்தையின் மூலியமா தான் பேசுகிறார். மனிதனை வார்த்தையின் மூலியமாய் சொல்லி கைகளினால் அவனை உருவாக்கினார். மனுஷனை நம்மை போல் உண்டாக்குவோமாக என்று அவரை ஆதாமை உண்டாக்கி வார்த்தையினால சொல்லி கைகளினால் அவன் என்ன செய்தாராம், உருவாக்கி தன்னுடைய நாசின் ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியில என்ன பண்ணாராம், ஊதினார். அப்பொழுது அவன் என்னவானான், அவன் பிறக்கிறப்பையே, மனிதன் உருவாகிறப்பையே அவன் இப்ப இருக்கிற மனுஷன் மாதிரி இல்ல, அவன் தேவர்களைப் போல இருந்தான். அவன் தேவ சாயலாகவே இருந்தான். ஆனால் நான் தேவ சாயலாக இருக்கிறேன், நான் தேவர்களைப் போல இருக்கிறேன் என்ற உணர்வு அவனுக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஆன போதிலும் கர்த்தர் அவனுக்கு வார்த்தையினாலே ஒன்று சொன்னார், ஆதாமே இந்த சகல தோட்டத்தையும் உனக்கு நான் ஏற்படுத்தி உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன், நீ இதை பண்படுத்தி இதை நீ பயன்படுத்திக்கொள். ஹல்லேலூயா. இது நீ ஆண்டுகொள், உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன், நீ ஆண்டுகொள். நேற்று தினத்தில் அதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, ஆண்டுகொள். அப்போ இந்த வார்த்தை, அந்த வார்த்தை அவனுடைய செவிகளில் ஏறும் பொழுது ஆண்டவர் என்னை எதற்கு படைத்தார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். இந்த முழு பூமியையும் ஆண்டு கொள்வதற்கான வல்லமை அவனுக்கு இருக்குது என்பதை புரிந்து கொண்டான். அவன் வாயை திறந்து ஏதாவது ஒரு பூக்கு ஒரு பெயர் வைத்தானா, அந்த பூக்கு அந்த பெயரே ஆயிற்று. ஏதாவது ஒரு மிருகத்திற்கு ஒரு பெயர் வைத்தானா, அது அப்படியே ஆயிற்று. அவன் வாய் பேச அது நடந்தது. அவன் அன்னைக்கு மண்வெட்டி இருந்துச்சா தண்ணீரை திருப்பி விடுவதற்கு? இல்ல, அவன் பேசினா நடக்கும். அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீ விசுவாசம் கொண்டு, கடுகளவு விசுவாசம் கொண்டு மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து கடலில் என்ன செய்யப்படும்? அது சொல்லுங்க. வார்த்தையில வல்லமை இருக்குன்னு சொன்னாரு, வார்த்தையில உனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னாரு, வார்த்தையில கிரியைகள் நடக்கும்னு சொன்னாரு, இங்க நடக்கும்னு சொன்னாரு. ஏன்னா நம்ம மறந்துட்டோம். ஆனா முதலாம் ஆதாமுக்கு படைக்கும் பொழுது அந்த கிருபை இருந்துச்சு, அவன் சொன்னது நடந்துச்சு. ஹல்லேலூயா. அவ்வளோ கிருபை. அப்ப தனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு நடந்து ஒவ்வொரு நாளும் ஆதாம் பொறுப்போடு செயல்பட்டுக்கிட்டே வந்தான். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு எப்படி நான் வார்த்தையின் மூலியமா என் திட்டத்தை அவனுக்கு நான் தெரிவிச்சு அதை அப்படியே அவன் செய்தானோ, அதே போலதான் தேவன் வார்த்தையின் மூலியமா அவர் திட்டத்தை உங்க இருதயத்துல விதைக்க விரும்புகிறார். ஆனா நமக்கு வார்த்தை பிடிக்காதே. நமக்கு என்ன பிடிக்காது? இல்ல பாஸ்டர், எனக்கு வார்த்தை ரொம்ப பிடிக்கும், நான் பைபிள் ரீட் பண்றேன், எனக்கு நல்லா நான் வசனம்லாம் வாசிப்பேன், அதெல்லாம் நீங்க என்ன சொல்லிட முடியாது பாஸ்டர். வார்த்தை என்று தேவன் எதை பேசுகிறார் என்பதை கொஞ்சம் நம்ம ஆழமா கவனிக்கணும். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு தெரியும் இது ஏதோ ஒரு சப்ஜெக்ட் மாதிரி போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நீங்க கவனிச்சீங்கன்னா நீங்க பாக்கியவானா இருப்பீங்க.
நிச்சயமா பாக்கியவனா இருப்பீங்க. ஏதோ உங்களை என்கரேஜ் பண்ணிட்டு போவதற்காக மட்டும் எங்களுடைய வேலை இல்லை. ஆவியானவர் சொல்றத பேசுறதுதான் எங்களுடைய வேலை. எனவே காதுள்ளவன் கேட்க கடவன். நல்ல கவனிங்க. நீங்க எல்லாரும் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறீங்க தானே? எல்லாரும் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறீங்க, சந்தோஷம். இந்த ஸ்கூல்ல உங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச டீச்சர் ஒருத்தவங்க வருவாங்க. 5 டீச்சர்ஸ் வந்து ஒரு கிளாஸ்க்கு வராங்கன்னா உங்களுக்குன்னு பிடிச்ச டீச்சர் ஒருத்தவங்க கட்டாயம் வருவாங்க தானே? ஆமா, கட்டாயம் மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர் மட்டும் உங்களுக்கு பிடிக்காது. ஆமா தானே? வீணேக்கா கோச்சுக்காதீங்க, அவங்க மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர். அவங்க மேத்தமேட்டிக்ஸ் டீச்சரை மட்டும் எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன பண்ணாது, பிடிக்காது. மேக்ஸுக்கு பிடிச்சாலும் அந்த டீச்சரை என்னமோ இல்லை பிடிக்காது போல இருக்கு. எனக்கும் பிடிக்காது, அதனால கர்த்தருடைய பிரசன்னம் மகிமைப்படுவதாக. ஆனா யாரோ ஒரு டீச்சரை ரொம்ப பிடிக்கும். ஆமா தானே? ஆமா, அவங்க கிட்ட நம்ம ரொம்ப பெட்டா இருப்போம். அவங்களும் நம்ம கிட்ட கொஞ்சம் என்னவா பேசுவாங்க, பட்சமா பேசுவாங்க, ரொம்ப பெட்டா பேசுவாங்க. கிளாஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட உட்காந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் ஏதாவது பேசுவாங்க. நம்ம மேல ரொம்ப பிரியம் இருந்துச்சுன்னா அந்த மிஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க, டேய் உன்னால நல்லா படிக்க முடியும்டா, ஆனா நீ ஏன் இப்படி பண்ற, நீ இந்த மாதிரி பண்ணிப்பாரு நல்லா படிப்ப அப்படின்னு சொன்னா அந்த பையனுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எங்க மிஸ் எனக்கு வந்து என்கரேஜிங்கா பேசினாங்க, நல்ல மிஸ், எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். அப்படியே அந்த மிஸ்ஸை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பெருமையா பேசுவோம். அந்த மேம் வந்து கேட்பாங்க, என்ன உன் முகம் எனக்கு ரொம்ப வாடி இருக்கு, எதுவும் பிரச்சனையா, ஃபேமிலி எதுவும் ப்ராப்ளமாடா, எதுவும் பிரச்சனையாடா? ஆமா மேம், ஆமா மிஸ், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம். சரியா போயிரும்டா, அதெல்லாம் நீ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீன்னா அப்புறம் படிப்புல விட்டுட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்றது, நீ படிச்சாதானே உங்க ஃபேமிலியை நீ உயர்த்த முடியும், அதனால கான்சன்ட்ரேஷனை படிப்புல திருப்பு அப்படின்னு மேம் சொல்லும் போது ஒரு என்ன வருது, ஒன்னும் வரமாட்டேங்குது பாஸ்டர்ன்றீங்களா? என்ன வருது, ஒரு எழுச்சி, ஒரு உற்சாகம் வருது. ஓகே மேம் படிக்கிறேன், மேம் சொல்லிட்டாங்க, மேம் என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. இப்ப வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த மேம் தான் இவனுக்கு ரொம்ப பெட்டு, வீட்டுல சேட்டை பண்றான், எதுன்னு சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா அம்மா சொல்லுவாங்க, டே நான் சொன்னா கேட்க மாட்டேன், அந்த மேம் சொன்னா என்ன பண்ணுவாங்க, நீ கேப்படா அப்படின்னு மேம் கிட்ட வந்து போட்டு கொடுத்துருவாங்க. அந்த மேம் சொல்லு, தம்பி இனிமேல் என்ன பண்ணக்கூடாதுடா, இனிமேல் செய்யக்கூடாது, ஓகே அப்படின்னு சொன்னோடனே ஓகே மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னிலிருந்து கரெக்டா செஞ்சுட்டு இருப்பான். ஏன்னா அந்த மேம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மேம் பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு தானே? ஹல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்துவும் இதே போலதான் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. உங்களோட பேசுறாரு தானே? அவர் பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ரொம்ப பிடிச்சிருக்கு தானே? சொப்பனத்துல பேசுறாரா, உணர்வுல பேசுறாரா? உணர்வுல பேசுறாரா? அந்த ஆவியில நிரம்பி இருக்கும் பொழுது அந்த சத்தம் வருதா, எழும்பு மகளே அப்படின்னு ஏதாவது ஒண்ணு பேசும்போது உங்க இருதயத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த மேம் அதை மட்டும்தான் பேசுவாங்களா, இல்ல சப்ஜெக்டும் பேசுவாங்களா? நீங்க பேசலனா அடுத்த பாயிண்ட்டுக்கு போக மாட்டேன். யூ ஷுட் ஸ்பீக். மேம் என்கரேஜிங் வேர்ட்ஸும் செல்லமான வார்த்தைகளையும் தான் பேசுவாங்களா, இல்ல சப்ஜெக்ட பேசுவாங்களா? தமிழ் டீச்சர்னா தமிழுடைய இலக்கணத்தை பத்தி, செய்யுளை பத்தி, எல்லா உரைநடையை பத்தி என்ன பண்ணுவாங்க, கட்டாயம் பேசுவாங்க. சரி, இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்க போறேன், கரெக்டா பதில் சொல்லணும். மேம் கொஞ்சம் என்கரேஜிங்கா பேசுறாங்கல்ல, அதை கேட்கறதுனால நீங்க பாஸ் ஆகுறீங்களா, இல்ல சப்ஜெக்ட பத்தி பேசுறாங்கல்ல அதை கேட்கறதுனால பாஸ் ஆகுறீங்களா? கரெக்டா சொல்றீங்க, சூப்பர். எல்லாரும் உங்களுக்காகவே ஒரு கை தட்டுங்களேன். இதுக்கெல்லாம் நான் கை தட்டணுமா அப்படின்னு நான் வந்து செல்சியெல்லாம் என்ன பார்த்துட்டு உட்காந்து, இதுக்கெல்லாம் கை தட்டணுமா பாஸ் சாமனை, இதுக்கெல்லாம் கை தட்ட சொல்றாங்க. ஆவியானவர் சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். இயேசு செல்லமா பேசுறத மட்டும்தான் வார்த்தை நம்பிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. தட் இஸ் நாட் வேர்ட். அது உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக அந்த அன்பினால வர வார்த்தை. தட் இஸ் நாட் தி வேர்ட். இங்க சொல்லப்படுகிற வார்த்தை அது அல்ல. எந்த வார்த்தை கிங்டம் ஆஃப் காட பத்தி, எந்த வார்த்தை தேவராஜ்யத்தை பற்றி இருக்கிறதோ அந்த வார்த்தை இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். இதுக்கு நீங்க ஆமென் சொல்லணும். அக்செப்ட் பண்றவன் தான் கனி கொடுக்க முடியும். ஏற்றுக்கொள்றீங்களா?
அதனால ஆவியானவர் ஏதாவது உங்கள்கிட்ட பேசினா கர்த்தர் என்கிட்டயே பேசிட்டாரு அப்புறம் எதுக்கு அப்படின்னு மிதப்புல இருந்துராதீங்க. நம்ம தேவன் உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக அவ்வப்போது பேசுறார். பட் எந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும் தெரியுமா? எந்த வார்த்தை உங்களை தேவ சித்தத்தை செய்ய வைக்கும் தெரியுமா? எந்த வார்த்தை உங்களை பரலோகத்துக்கு நேரா கொண்டு போகும் தெரியுமா? எந்த வார்த்தை தேவராஜ்யத்திற்கு அடுத்த வார்த்தைகளை ஆவியானவர் பேசுகிறாரோ அதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு உங்களுக்கு நேரா எடுத்துட்டு போகும். அதை படிக்கிறதுக்கு சாத்தான் என்னைக்குமே பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான். அந்த வார்த்தை உங்க இருதயத்துல எழுதப்படக்கூடாதுன்றதுக்காக பச்சையை போல வந்து வார்த்தையை இருதயத்திலிருந்து திருடிட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. உங்களுக்கு சொல்லவா எப்படி திருடுவான்னு நான் சொல்றேன். நீங்க இப்ப வார்த்தையை கேட்கறீங்களா? வீட்டுக்கு போன உடனே போனை நோண்டிக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு சீரியலை பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு காலையில பேசின வார்த்தை உங்களுக்கு மறந்துடும். இதை நீங்க வெறும் செய்தியா கேட்டீங்கன்னா மறந்துடும். சாத்தான் எடுத்துட்டு போறதுனா எப்படி எடுத்துட்டு போவானா? வேற ஒரு காரியத்தை உள்ள கொண்டு வந்து அதில் பார்க்க வச்சிருவான். நைஸா வார்த்தையை மறக்க வச்சிருவான். ஈவினிங் காலையில பாஸ்டர் என்ன பேசினாரு தெரியாது. ஆனா இருதயத்துல இப்ப போய் பதியுது. இருதயத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா தூக்கத்துல எழுப்பி விட்டா கூட தேவ சித்தத்தை நான் செய்யணும்னு சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் எதுல மயங்கி இருக்கிறோம்னா ஆண்டவர் கொஞ்சம் அவ்வப்போது உங்களை தட்டி கொடுக்கறதுக்காக பேசுறாருல, என்கரேஜ் பண்றதுக்காக பேசுறாருல, தேற்றுவதற்காக பேசுறாருல, அததான் வார்த்தைன்னு பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. தட் இஸ் நாட் தி வேர்ட். That is not the word. ஆவியானவர் அதை பற்றி இங்க பேசல. He is talking about the subject, the kingdom of God. தேவ ராஜ்யத்தை குறித்ததான வார்த்தையை பற்றி பேசுகிறார். அது இருதயத்தில் இருக்கா? அதை எடுக்கிறதுக்கு பிசாசு ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட பாவங்களை நீங்க செய்ய மாட்டீங்கன்னா போராட்டங்களை கொண்டு வந்து சித்தத்தை மறக்க வைப்பான். போராட்டங்களை கொண்டு வந்து இந்த தேவ வசனங்களை மறக்க வைப்பான். அப்ப கேட்கும் போது நல்ல சந்தோஷமா கேட்கறீங்கல்ல, வீட்டுக்கு போறான்னு ஒரு போராட்டம் இருக்கும். போராட்டத்தை பார்த்தோன்னு என்ன பண்ணிடுவோம்? நம்ம கான்சென்ட்ரேஷன் அதில் போயிடும். தேவ ஊழியத்தை செய்ய முடியாது, தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது, தேவ காரியம் என்னன்றதை மறந்துடுவோம். ஆனா நெகேமியா அப்படி கிடையாது. போராட்டங்கள் வந்த போதிலும் அவனுடைய இருதயம் அலங்கம் இடிக்கப்பட்டதுக்காக இருதயம் துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அவனுடைய கவலையே அது ஒண்ணு மட்டும்தான். என்னடா இப்படியே கப்பேரராவே இருந்துருவோமோ அப்பெல்லாம் அதை பத்தி யோசிக்கல. அவன் இருதயத்தில் இருந்த கவலை என்ன? அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. தொழில் செய்யற உங்களாலையும், பிசினஸ் பண்ற உங்களாலையும், வேலைக்கு போற உங்களாலையும், பெரிய பொசிஷன்ல இருக்கிற உங்களாலையும், படிக்கிற உங்களாலையும், காலேஜ்ல இருக்கிற உங்களாலையும், ஒரு உன்னதமான பொசிஷன்ல இருக்கிற உங்களாலையும் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற இருதயம் துடிக்கணும். அதுக்கு வார்த்தை இருதயத்துல பதியணும். ஆனா நம்ம படிக்கிற வார்த்தையெல்லாம் என்னை தேற்றணும் கிருபை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எப்பதாங்க தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய வார்த்தைகளை உங்க இருதயத்துல பதியும்? ஹல்லேலூயா. இல்லையா உலக கவலையில திருப்பிடுறான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியத்தை நான் சொல்றேன். அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கிறத நான் சொல்றேன். ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டு எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும்னு போராடுறாங்க. நீங்களும் நிறைய பேர் போராடுறீங்க. ஆனா ஒரு உன்னத பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம், பணம் வந்ததுக்கு அப்புறம், நிறைவு வந்ததுக்கு அப்புறம், சந்தோஷம் வந்ததுக்கு அப்புறம், தேவைகள் சந்திக்கப்பட்டதுக்கு அப்புறம், வீடு கட்டினதுக்கு அப்புறம், கார் வாங்கினதுக்கு அப்புறம், you totally forgot the will of God. மூன்றாவது காரியம் முள்ளு. கூடவே உலக ஆசை சேர்ந்துகிட்டே வருது. நீ வளருன்னு அது விட்டுரும். ஆனா ஒரு பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் உலகத்துல அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இதை செய்யணும், அதை சாதிக்கணும், என் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும் அப்படின்னே ஓடிடும். at the end of the day you will not do the will of God. நீங்க தேவனுடைய வேலையை செய்யாமையே போயிருவீங்க. ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு டுடே ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். உங்க இருதயத்தை திறந்து, ஆமால்ல இது கரெக்ட் தானே எத்தனை பேர் அக்செப்ட் பண்றீங்க? நான் வேலை செஞ்சாலும் அவர் சித்தத்தை தானே நிறைவேற்றணும், நான் படிச்சாலும் அவர் சித்தத்தை தானே நிறைவேற்றணும், நான் வேலை பார்த்தாலும் அவர் சித்தத்தை தானே நிறைவேற்றணும், நான் பிசினஸ்க்காக ஓடினாலும் என் இருதயம் யாருக்காக துடிக்கணும்? தானியேல் யாருங்க? 127 நாடுகளுடைய கவர்னர். என்னவா? 120 நாடுகளுக்கு மேலா இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இவர் தான் யாரு? இந்த கவர்னருக்கு மேல ஒரே ஒரு ராஜா தான், தரியு ராஜா. சோ தரியு ராஜா ரெஸ்ட் எடுப்பாரு, தானியேல்ட்ட எல்லா வேலையும் கொடுத்துருவாரு.
தானியேல் அவ்வளோ பிஸி, பயங்கர பிஸி. உங்க வீட்டு பிஸி, எங்க வீட்டு பிஸி இல்ல. ஒரு பர்டிகுலர் ஆபீஸ்ல இருக்க ஃபைலை ரன் பண்றதே ரொம்ப கஷ்டம். 120 கண்ட்ரீஸ்க்கு மேல இருக்கிற தேசங்களுடைய ஃபைலை பார்க்கிறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும் அதை யோசித்து பாருங்க. ஆனா தானியேலுடைய இருதயம் பற்றி வேதம் சொல்லுது, என் ஜனம் இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்குதே, எப்ப ஆண்டவரை வெளியே கொண்டு போறீங்க? அவன் கை ஆபீஸ் ஒர்க்க பண்ணுது, இருதயம் தேசத்தை குறித்து கவலைப்படுது. அவனுடைய கை ஃபைல்ஸ்ல அக்கவுண்ட்ஸ் எழுதிட்டு இருக்குது, ஆனா இருதயம் ஆண்டவரே கடைசி காலத்தில் நடக்க போகிறது என்ன இருதயத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால தாங்க இந்த புத்தகத்துல தானியேலுடைய புத்தகம் அவனுடைய ஒர்க் என்னன்னு உள்ள வந்திருக்குது. அவன் பாஸ்டர் கிடையாது, அவன் ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, அவன் ஒரு பெரிய கவர்னர். ஆனாலும் அவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருக்கும் பொழுது தேவன் முக்கியம், தேவ ராஜ்யத்திற்கு அடுத்த வேலை ரொம்ப முக்கியம், இந்த ராஜ்யத்துல எனக்கு என்ன பங்கு இருக்கு அது ரொம்ப முக்கியம். கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அங்க திருப்பினா. வாழ்ந்த ஆண்டவருக்காக வாழணும். ஹல்லேலூயா. வாழ்ந்த யாருக்காக வாழணும்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆவியானவர் அவ்வப்போது உங்ககிட்ட பேசுறதெல்லாம் இது மட்டும்தான் வேர்டு நினைக்காதீங்க. இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு பாருங்க, இதுதான் வேர்ட், இதுதான் வேர்ட் ஆஃப் ட்ரூத், இதுதான் சத்திய வார்த்தை. இந்த சத்திய வார்த்தையை உங்க இருதயத்துல பதிவு பண்ணலனா will be very dangerous. என்ன டேஞ்சர்ன்றதை நான் பின்னாடி காண்பிக்க போகிறேன். ஹல்லேலூயா. நான் சீக்கிரமா முடிச்சிருவேன். அடுத்து ஒரே ஒரு காரியத்தை கொஞ்சம் நம்ம வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம், thank you Jesus, மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். ஹல்லேலூயா. இது யாரை பற்றி சொன்னார் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு லேகியோன், பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள் பிடித்திருந்த ஒரு மனுஷன் தான். கவனிக்கிறீங்களா? அவன் கல்லறையில கிடக்கிறான். இயேசு அந்த கல்லறைக்கு போகிறார். எங்கேயோ இருக்கிற அவன் இயேசுவை தேடி வந்து பாதத்தில் விழுந்து, நீரே தேவனுடைய குமாரர் என்று உரத்த சத்தமா கூப்பிடுறான். அப்ப கர்த்தர் அவனை அதற்றார். உள்ள இருக்கிற பிசாசு சொல்லுது, என்னை இந்த பன்றி கூட்டத்துக்குள்ள அனுப்புங்க, நான் அங்க போயிடுறேன்னு சொல்லுது. அப்போ உடனே இயேசு என்ன பண்றாரு, போ அப்படின்னு பெர்மிஷன் கொடுக்கிறார். உடனே உள்ள இருக்கிற ஆவிகள் அத்தனையும் பன்றி கூட்டத்துக்குள்ள நுழைந்து அத்தனை பன்றிகளையும் மேல இருந்து என்ன பண்ணிடுச்சு, கடலுக்குள்ள தள்ளிடுச்சு. இப்போ இவனை திரும்பி பார்த்தா இவன் சுகமா உட்கார்ந்து இருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல போது தேவன் பேசுகிறார், உங்களையும் சுகப்படுத்துவார். அநேகர் பிசாசினால போராட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, கர்த்தர் இந்த நாளில் சுகப்படுத்துவார். ஆண்டவருக்காக நான் எழும்புவேன்னு உங்க வாயில அறிக்கை பண்ணுங்க, கர்த்தர் அந்த பொல்லாதாவியை விரட்டி விடுவார். விரட்டி விட்டாடனையும் இந்த மனுஷன் இருக்கிறான் பாருங்க, இந்த மனுஷன் ஆண்டவருடைய பாதத்துல வந்து பிடிச்சுக்கிட்டான். எல்லாரும் சொல்றாங்க, இயேசுவே இந்த இடத்தை விட்டு என்ன பண்ணுங்க, அகன்று போங்க, நீங்க இருந்தீங்கன்னா எங்க ஊருக்கு செட் ஆகாது, நீங்க வெளியில போயிருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இவனுக்கோ எங்க போறதுன்னு தெரியல. இப்ப இயேசுவோட பார்த்து பிடிச்சுக்கிட்ட, ஆண்டவரே என்னை தனியா விட்டு போயிடாதீங்க ஆண்டவரே, எனக்கு இங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல, இந்த ஊர் மக்கள் என்னை ஏத்துக்க மாட்டாங்க, ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளா நான் என்ன பண்ணிருக்கிறேன்னு எனக்கும் அவ்வப்போது கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. என்னைய பார்த்தா எனக்கே அருவருப்பா இருக்கு. ஆனா நீங்க என்ன ரொம்ப நேசிக்கிறீங்க, உங்க முகத்தை பார்த்தா அந்த அன்பு வலியுது, நான் உங்க கூடயே என்ன பண்ணிடுறேன், நானு வந்துடுறேன் ஆண்டவரேன்னு கேட்கும் போது இயேசு சொல்றாரு, அவனுக்கு உத்தரவு கொடுக்கல, வான்னு சொல்லல, வேண்டான்னு சொல்லிட்டாரு, நீ வர வேண்டான்னு சொல்லிட்டாரு. வர வேண்டாமா, ஏன் ஆண்டவரே அப்படின்னு அவனுக்கு மனதுல ஒரு ஏக்கம் வந்திருக்கும் இல்லையா? ஆனா அதுக்குள்ளேயும் கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் you do one thing, உனக்கு கர்த்தர் செய்தவைகளை போய் உன் ஜனங்களுக்கு சொல்ல. ஆண்டவர் இவனுக்கு சொன்ன தேவராஜ்யத்தின் பணி, இவனுக்கு சொன்ன தேவராஜ்யத்தின் பணி எப்ப சொல்றாரு, எப்ப சொல்றாரு, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்க பாதம் மட்டும் எனக்கு போதும் ஐயா, உங்க கிருபை மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே, உங்களை விட்டா எனக்கு யாரு உண்டு ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தை விரும்பி அவர் பாதத்தை பிடிச்சுக்கிட்டவங்கள்ட்ட கர்த்தர் இதை தான் பேசுவார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும்? நீங்க பிடிக்குன்றதை எப்படி வெளிப்படுத்துவீங்க?
இப்படிதான் வெளிப்படுத்துவேன் அமைதியா. நல்லா 2 கையை உயர்த்தி அவரை பார்த்து, அவர் முகத்தை பார்த்து, ஆண்டவரே ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே உங்களை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவரை பிடிக்கும்? உங்க சத்தத்துல வெளிப்படுத்துறீங்களா ஹல்லேலூயான்னு? ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இந்த பிடிக்குன்றத நம்ம எப்படி விதமா வச்சுக்கிறோம்? சீஷர்கள் ஒரு 3 பேரை மட்டும் இயேசு கிறிஸ்து இந்த டிரான்ஸ்பிகரேஷன் மலைக்கு கூட்டிட்டு போனார், மறுரூப மலைக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க இயேசு மறுரூபமானார். அங்க 2 பேர் சீஃப் கெஸ்ட் வந்தாங்க. யாரு? மோசேயும் எலியாவும் 2 பேர் வந்தாங்க. அதை பார்த்து இந்த பேதுரு பிரமித்து போயிட்டான். வாவ், மரித்து போன மோசே உயிரோட வந்திருக்கிறாரு, எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா உயிரோட வந்திருக்கிறாரு, இங்க இயேசு மறுரூபமா, என்ன ஒரு காட்சி. ஹல்லேலூயா. இந்த பார்த்து, அந்த மேகம் மூடி இருக்கிறத பார்த்து, அவங்க பேசிக்கொண்டிருக்கிறத பார்த்து அப்படியே இதமியப்பட்டு போகிறான். அப்படியே ஹாப்பினஸ் நிரம்புது. அவன் அறியாமையே இயேசுவை பார்த்து கூப்பிடுறான், ஜீசஸ் 1 செகண்ட், நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க ஒரு முக்கியமான ஒரு காரியம். என்ன? உங்களுக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கேயே தங்கிடுவோம். ஏன்னா அப்படியே தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கு. என்னவா சொல்லுங்க? தேவ மகிமை நிரம்பி இருக்கு. ஐயோ, இந்த கண்கொள்ளா காட்சியை நான் பூமியில கீழே போனா பார்க்க முடியுமா? கீழே போனா கல்லடிக்கிறாங்க, கீழே போனா அங்க இருந்து ஏன்டா இங்க வந்து கேட்கறாங்க, கீழே போனா ஒரே பிரச்சனையா? அதனால இங்கேயே என்ன பண்ணிடுவோம், நம்ம யாருக்கும் தெரியாம இங்கேயே உட்காந்துக்கோ, என்ன அருமையான ஒரு இடம் அப்படின்னு பேதுரு பேசுறார். பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு வானத்திலிருந்து ஒரு சத்தம். அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேளு. பரலோகத்திலிருந்து என்ன சத்தம் வந்துச்சு? கரெக்டா சொல்லுங்க வசனத்தை. இவர் என்னுடைய, அப்புறம் இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு. நான் வந்து என் பாணியில சொன்னேன். இவன் பேசிக்கிட்டே இருக்கிறவன் திடீர்னு வந்து இவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய். நீயா என்ன பண்ணாத, ஆண்டவரை பிடிச்சிருக்கு, நீயா ஒரு கற்பனை கோட்டை கட்டிட்டு உட்காந்துருக்காத. இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவன் பயந்து நடுங்கி கீழே விழுந்துட்டான். பேசிட்டு இருந்தவன் என்ன பண்ணிட்டான்? பேதுரு. அப்ப இயேசு வந்து என்ன பண்ணிட்டாரு? வந்து தட்டி எழுப்பி விட்டு, வாப்பா போலாம். எல்லாம் போயிடுச்சு ஆண்டவரே, ஒன்றும் இல்லையா, நல்லா தான் இருக்கிறேனா? ஓ, நான் சாகலையா? பரவாயில்ல, நான் உயிரோட தான் இருக்கிறேன், வாங்க ஆண்டவரை போலான்னு கீழே இறங்கும் பொழுது இயேசு அப்போ அந்த 3 சீஷர்கள் கிட்ட சொல்றாரு, நம்ம போய் நான் பாடுபட வேண்டும். நான் என்ன செய்யணும்? நான் பாடுபட வேண்டும். எனக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை நான் போய் என்ன செய்யணும்? செய்யணும். அதனால நான் போறேன். ஹல்லேலூயா. இங்க நிறைய பேரு இயேசுவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மயக்கத்திலே இருக்க விரும்புறோம். அந்த அப்படியே அந்த தேவ பிரசன்னத்திலேயே மிதந்துட்டு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நோ, நீ தேவ பிரசன்னத்தை கொடுத்ததே எதுக்குன்னா தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒன்று ஒரு நேரம் இருக்கு. அது நல்லா அனுபவிக்கலாம், அந்த மகிமையில அனுபவிக்கலாம், நல்லா அந்நிய பாஷையில பேசலாம், நல்லா கர்த்தரை உயர்த்தி பாடலாம், அவர் புகழ்ந்து தள்ளலாம், அவருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு தனி ரகம். அது நல்ல ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஆனா திஸ் இஸ் நாட் த லைஃப். இது எதுக்குன்னா தேவ பணியை செய்வதற்காக தான் இந்த ஜெபமே. பகல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க சிஸ்டர், நல்லா ஜெபிக்கிறீங்க பிரதர். ஆனா ஜெபம் மட்டும் வாழ்க்கை இல்ல, ஜெபத்தோடு தேவ சித்தத்தை செய்யணும். ஜெபத்தோடு தேவ சித்தத்தை செய்யணும். நான் செய்தியை முடிச்சிட்டேன். ஆனா முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். அதை வாசித்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 21, 22, 23. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே
பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அடுத்த வசனம், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. 23 வாசிட்டோமா? அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு. சரி, இதுல ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் கொஞ்சம் ஆழமா கவனிப்போமா? சாதாரண ஜெபிக்கிறவனால பிசாசை துரத்த முடியுமா? சொல்லுங்க. சும்மா கோவிலுக்கு வந்துட்டு போகிற ஒரு ஆள்னால தீர்க்க தரிசனம் உரைக்க முடியுமா? சொல்லுங்க. நான் வாரந்தோறும் காணிக்கை போடுகிறவன், மாதந்தோறும் எங்களுடைய சபையில தசமபாகம் கொடுக்கிறவன் என்கிறவனால அற்புதங்களை செய்ய முடியுமா? அப்ப யாரால அற்புதம் செய்ய முடியும்? யாரால பிசாசை துரத்த முடியும்? யாரால தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும்? தேவனோடு தான் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் கேட்கல. அப்ப அதிகமா தேவனோடு டைம் ஸ்பெண்ட் பண்றவங்க, அதிகமா கர்த்தருடைய சமூகத்தை நாடுறவங்க, அதிகமா வேதம் தெரிஞ்சவங்க, அதிகமா விசுவாசம் கொண்டவங்க, ஆண்டவருக்காக அதை செய்யணும் இதை செய்யணும் ஏதோ ஒன்று பண்றவங்க, அவங்களால மட்டும்தான் இந்த வேலைகள்லாம். அவர்களை பத்தி தானே இயேசு பேசுறாரு. அவங்கள பத்தி தானே இயேசு பேசுறாரு. என் நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைச்சேன், உங்க நாமத்தினால பிசாசை துரத்தினேன், நாமத்தினால அற்புதங்களை செய்தேன், கர்த்தாவே கர்த்தாவே என்னை ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லும் பொழுது இயேசு என்ன சொன்னாராம்? கர்த்தர் என்ன சொல்லுவாராம்? அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு. ஏன் அக்கிரம செய்கைக்காரரா மாறினாங்க? எப்படிங்க ப்ராஃபஸி கூறுறவங்கனால, பிசாசை துரத்துறவங்கனால அக்கிரமம் செய்ய முடியுமா? பேசுங்களேன் கொஞ்சம். முடியாது. அப்புறம் ஏன் உங்களை அக்கிரமக்காரன்னு இயேசு சொல்றாரு? வெரி குட். ஏன்னா அவங்க எதை செய்யல? யாரோ ஒரு ஊழியக்காரர் பிசாசு துரத்துறத பார்த்துட்டு நானும் அவர் மாதிரியே துரத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து வரங்களை வாங்கி அவரை மாதிரியே பிசாசு துரத்துனா பிசாசு போகும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா உனக்கு வேற ஒரு பணியை நான் கொடுத்துருக்கிறேனே, அது எங்காச்சு? அது என்னாச்சு? அந்த ஒர்க் எங்க? அந்த ஒர்க் எங்க? அவன மாதிரி நான் ப்ரீச் பண்ணணும், அவன மாதிரி ஒரு இதை பண்ணணும், யாரையோ பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அதை நீங்க செய்றீங்க. அதுவும் வருது, அதுவும் வந்துருச்சு. நானும் ஆண்டவர் நாமத்தினாலதான் செஞ்சுட்டு இருக்கேன், ஆண்டவருக்காக தானே செய்றேன். அது ஓகே, அது உன் விருப்பத்துக்காக நீ செஞ்ச. ஆனா நான் உனக்கு அசைன் பண்ண ஒர்க் எங்க அப்படின்னு கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குன்னு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்குன்னு. முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து அப்படியே இருதயத்துல பதிகிற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. அது எங்கன்னு கர்த்தர் கேட்பாரு. Do you listen today? நீங்க கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? இந்த உலகத்துல நிறைய பேரை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு வயது வர வரைக்கும் எல்லா ஆட்டமும் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில என்னங்க இருக்கு? ஒரு 10 பேருக்கு உதவி செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு ஒரு 2 பேரை படிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி ஆளை பார்த்துருக்கீங்களா? மாசத்துக்கு ஒரு 2 பேர் சாப்பாடு வாங்கி கொடுப்போம், ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போய் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம், ஏதாகிலும் பூமியில ஏதாவது ஒரு 4 பேரை படிக்க வைப்போம், ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சில பேருக்கு ஒரு உணர்வு வரும். செய்யறாங்களா? அதை ஏங்க செய்யறாங்க? வாலிப காலத்துலலாம் விட்டுட்டு ஒரு ஏஜ் தாண்டினதுக்கு அப்புறம் அந்த எண்ணம் வந்து செய்யறாங்களே, ஏன் செய்யறாங்க?
என்னங்கப்பா? பாஸ்டர் உங்க பாஸ்டர் கரெக்டா சொல்லிட்டாரு, நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல, பாஸ்டர் காப்பி அடிச்சிட்டீங்க. என்ன தேடணும்? யார்கிட்ட புண்ணியம் தேடணும்? அவங்கள பொறுத்தளவு யார்கிட்ட புண்ணியம் தேடணும்? மனுஷங்க. என்னங்க அவங்களுடைய தாட் என்னன்னா, ஒரு நாள் நம்ம சாக போறோம், எப்படியாவது மோட்சத்தை அடைஞ்சிடணும். அந்த மோட்சத்துக்கு போகணுமா இல்லையான்றதை யார் தீர்மானிக்கணும்? கடவுள் தான் தீர்மானிக்கணும். அப்ப கடவுள் கிட்ட ஐஸ் வைக்கணும், கடவுளை இம்ப்ரெஸ் பண்ணணும். கடவுளை இம்ப்ரெஸ் பண்ணணும், என்ன செய்யணும்? 4 பேருக்கு வேலை செய்யணும், 4 பேருக்கு தான தர்மம் பண்ணணும். இப்ப கடவுள் இம்ப்ரெஸ் பண்ணுவார்ன்ற பேர்ல தானே எல்லாரும் செய்யறாங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியாது, வயதானவங்களுக்கு இது புரியும். அந்த வயதுக்குள்ள வந்தா அது உங்களுக்கும் புரிஞ்சிடும். ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, அத்தனை செஞ்சும் அந்த கடவுள் அங்கீகரிக்கலன்னா என்ன பண்றது? அத்தனை செய்தும், நான் கேட்கறது புரியுதா? அந்த கடவுள் என்னை அங்கீகரிப்பாரு, என்னை ஏற்றுக்கொள்வாரு, அந்த புண்ணியத்தை கொடுத்துருவாரு அப்படி நம்பிக்கிட்டு தானே செய்யற. ஒருவேளை அந்த கடவுள் கொடுக்கலன்னா என்னங்க பண்றது? தேவன் ஒருவரே, அவர் நமது ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் தான் தீர்மானிக்க போறார் உங்க வாழ்க்கைய. உங்க லைஃபை கால்குலேட் பண்ணி, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ணி, நீ என்ன பண்ணிருக்கிறன்னு கால்குலேட் பண்ணி கணக்கு போட்டு முடிக்க போகிற, லெட்ஜரை க்ளோஸ் பண்ண போகிற அத்தாரிட்டி யாருக்கு மட்டும்தான் இருக்கு? கர்த்தருக்கு மட்டும்தான். ஆண்டவராகிய இயேசுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு. சொல்லுங்க, இயேசுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு. அதனால உங்களுக்கு நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. அதுக்கப்புறம் செய்யறது உங்க விருப்பம். அவர் சொல்றத செஞ்சாதான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ஃபில் ஆகும். அவர் சொல்றத செய்யலனா, நீங்க ப்ராஃபஸி சொல்லலாம், நீங்க குரூப் ப்ரேயர் பண்ணலாம், நீங்க கான்ஃபரன்ஸ் காலில் ஃபோன் போட்டு எல்லாரோட ஜெபம் பண்ணலாம், நீங்க உபவாசம் போட்டு வாங்க சிஸ்டர் நீங்களும் நானும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு நீங்க ஏதாவது நீங்க பண்ணலாம், அல்லது நீங்க சபைக்குள்ளே உட்காந்து ஜெபிக்கலாம், அல்லது சபைக்கு வெளியில போய் உட்காந்து ஜெபிக்கலாம். உங்களுக்கு you do whatever you do. கணக்கு போட போறது யாரு? கர்த்தர். கர்த்தர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்பார், உனக்குன்னு அசைன் பண்ணத செஞ்சியா செய்யலையா? ஹல்லேலூயா. அவ்வளவுதான். என்னோட ப்ரீச்சிங் முடிஞ்சிருச்சு, டீச்சிங் முடிஞ்சிருச்சு. இனிமேல் யோசிக்க வேண்டியதும் செயல்பட வேண்டியதும். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு சங்கீத வேலையிலும் வசனத்தை அதை பத்தி தான் பேசினாங்க. 15வது சங்கீதம். யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான்? இல்ல, அந்த வசனத்தை திரும்பி வாசிக்கலாமா? 15:1. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார் வாசம் பண்ணுவார்? யார் அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பார்? தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் வேற ஒருவனும் இல்லை, வேற ஒருவனும் இல்லை. அதனால சங்கீத பகுதியில் பாஸ்டர் அந்த பாட்டியும் பாடினாங்க, என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம்முடைய பாதத்தில், என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர், ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? பவுல் கேட்டாரு, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர்? உண்மையா இன்னைக்கு கேளுங்க, அவர் இன்னைக்கு உங்களோடு பேசுவார். நம் நடுவில் கர்த்தர் இருக்கிறார், நம் நடுவில் கர்த்தர் இருக்கிறார், நம் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் இன்னைக்கு உங்களோடு பேச வந்திருக்கிறார். என்கரேஜ் பண்ண இல்ல, சப்ஜெக்ட பேச வந்திருக்கிறார். சிலரை கர்த்தர் பவுலை போல அழைக்கிறார்,
சிலரை கர்த்தர் பவுலுக்கு உதவியாயிருக்கிற தீமோத்தேயுவை போல அழைக்கிறார். சிலரை பேதுருவை போல அழைக்கிறார். சிலரை நெகேமியாவை போல அழைக்கிறார். சிலரை பிணைக்காசை போல அழைக்கிறார். சிலரை பிணைக்காசுக்கு உதவியா நிற்கிறவர்களை போல அழைக்கிறார். சிலரை ஆண்டவருடைய பணிகளை கட்டும்படிக்கு பெசலைகளை போல அழைக்கிறார். ஆண்டவருடைய யுத்தத்தை நடத்தும்படி யோசுவாவை போல சிலரை அழைக்கிறார். சிலரை பிலிப்பை போல சுவிசேஷ ஊழியத்திற்கு அழைக்கிறார். சிலரை பிலிப்புவின் பிள்ளைகளைப் போல தீர்க்கதரிசிகளாக அழைக்கிறார். God is calling for the kingdom's work. ராஜ்யத்தின் பணியை செய்வதற்காக உங்களை அழைக்கிறார். அந்த அழைப்பின் சத்தம் கேக்குதா? அழைப்பின் சத்தம் கேக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, நான் சிலர்கிட்ட நான் எத்தனையோ தடவை நான் சொல்லியிருக்கிறேன், வேண்டாம் 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 வேண்டான்னு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இப்பா நான் திரும்ப சொல்றேன், அந்த நாள் வரும், இந்த வருகையின் நாள் வரும், என்னை எடுத்துக்கொள்ளுங்கப்பா கர்த்தாவே கர்த்தாவே. ஈசாக்கை பார்த்து சொன்னா, அப்பா அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையாப்பா. ஈசாக்கு சொன்னாரு, ஒண்ணு கூட வைக்கலப்பா உனக்கு, நான் எல்லாத்தையும் நான் யாக்கோபுக்கு கொடுத்துட்டேன். வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். அது மாதிரி ஒரு நாள் இயேசுவை பார்த்து, எனக்கு ஒண்ணு கூட இல்லையா, ஒண்ணு கூட இல்லையா கர்த்தாவே கர்த்தாவே. இல்லப்பா, நீ ஒண்ணுமே செய்யல, நான் சொன்ன எதையுமே நீ செய்யல, செய்யணுன்ற எண்ணம் கூட உனக்கு வரல. அதுல ஒரு சின்ன ஒரு 2% ஒர்க்க கூட நீ முடிக்கல. நிறைய பணி இருக்கு உனக்கு. அவ்வளோ பெரிய தானியேல், அவ்வளோ பெரிய ஒர்க்கில் இருந்த தானியேல் என் சித்தம் என்ன முடிக்கணும் தானே கேட்டுக்கிட்டே இருந்தான். ஒர்க்கில் இருக்கும் போது அவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்த நெகேமியா, அலங்கை இடிக்கப்பட்டுச்சே, கட்டணுமே, அந்த அழைப்பின் சத்தத்துக்கு அவன் செவி கொடுத்தானே. உனக்கு ஏன்பா நேரமே இல்லைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிற? ஏன்பா உனக்கு நேரமே இல்லைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிற? குடும்பம் முக்கியம்தான், குடும்பத்திற்காக உழைக்கணும்னு முக்கியம்தான், வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறது முக்கியம்தான். என் வேலையும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ராஜ்யத்தின் பணி முக்கியம் இல்லையா? அப்போ உனக்கு ராஜ்யத்தின் பணி முக்கியம் இல்லையா உனக்கு? அதையும் செய்ய, இதையும் செய்ய, இதையும் செய்ய. நீ எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற என்பதை மறந்துட்டு ஓடாத. Thank you Jesus. நீ உண்மையா ஜெபம் பண்ணீங்கன்னா, ஏதோ கடமைக்காக சிலர் நிக்கிறீங்க, எனக்கு புரியுது. But God wants to speak with somebody. கிளாரிட்டியை கொடுக்க விரும்புகிறார், கிளியரா பேச விரும்புகிறார். நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் அவர் பேசுவார். ராஜாவின் காரியம் அவசரமாயிருக்கிறது. ராஜா சீக்கிரம் வருகிறார். எனக்கு முன்பதாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர் யார் இங்கே? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு தேவன் எலியாக்களை எதிர்பார்க்கிறார். யோவான் ஸ்நானகனை எதிர்பார்த்து நிற்கிறார், வழியை ஆயத்தம் பண்ணும்படி. Thank you Jesus. Hallelujah. அழைப்பின் சத்தம் கேட்டு எத்தனை பேர் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க விரும்புறீங்க? Jesus. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. திறப்பிலே நிற்க தவறினேனே, தேசம் அழியாதபடி ஜபாவி ஊற்றி பரிதவிக்க செய்யுங்க ஆண்டவரே. அர்ப்பணிப்போடு 2 கரங்களை உயர்த்தி நம்ம முதல்ல பாடின அதே பாட்டை நம்ம திரும்ப சத்தமா பாடி முடிக்க போகிறோம். Thank you Jesus. சொல்ல
மறந்தேன் கல்வாரி சிநேகம் கல்லணையும் மாற்றும் விந்தை சொல்ல மறந்தேன் கல்வாரி சிநேகம் கல்லணையும் மாற்றும் விந்தை உற்சாக ஆவி தாங்கிட செய்தீர் உற்சாக ஆவி தாங்கிட செய்தீர் ஊரங்கும் அன்பை சொல்லிடுவே ஊரங்கும் அன்பை சொல்லிடவே ஜீவன் நானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன் என் ஜீவன் மனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன் திறப்பிலே நிற்க தவறினேனே தேசம் அழியாமல் காத்திடவே திறப்பிலே நிற்க தவறினேனே தேசம் அழியாமல் ஜெப ஆவி ஊற்றி பரிதபிக்க செய்தீர் ஜெப ஆவி ஊற்றி பரிதபிக்க செய்தீர் மாந்தர்காய் முன்னே நின்றிடவே மாந்தர்காய் முன்னே நின்றிடவே ஜீவன் நானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். உங்க சத்தம் மட்டும் எழுமட்டும், உங்க சத்தம் எழுமட்டும். நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. ஜீவன் நானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். சாவானாலும் பின்பற்றுவேன். Thank you, Jesus. அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். என்னை பயன்படுத்தும். இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் உம்முடைய சித்தத்தை நான் ஏதாவது ஒரு வகையிலே செய்து முடிக்க எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. என்னை கைவிடாதீங்க தகப்பனே. உம்முடைய ராஜ்யத்தின் பணியை ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதற்கு எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you, Jesus. கேட்ட செய்திகளுக்காக ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதன்படி செய்வதற்கு உடைய பிள்ளைகளுக்கு அந்த கிருபைகளை இந்த ஞானத்தை கர்த்தர் கொடுப்பதற்காக நன்றி. கேட்ட வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, பயன்படுத்துவீராக. உம்முடைய ராஜ்யத்தின் பணியை கட்டுவதற்கு பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய கரம் உடைய பிள்ளைகள் மேலே இருந்து பெரிய காரியங்களை செய்யட்டும். உடைய குடும்பங்களை ஆசீர்வதி. வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதி. தேவ பிரசன்னத்தினால் நிரப்புங்க, கிருபையினால் நிரப்புங்க. உம்முடைய கரம் உடைய பிள்ளைகளை வழி நடத்தட்டும். கரம் பிடித்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றுமென்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.